ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம 8த் கொஸ்டின், 9த் கொஸ்டின் ஃப்ரம் எக்சர்சைஸ் 3.3 தான் சால்வ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். லாஸ்ட் வீடியோல இதான் பார்த்தோம். இதெல்லாம் தான் பார்த்தோம். 6த் கொஸ்டின், 7த் கொஸ்டின் ஃப்ரம் எக்சர்சைஸ் 3.3 தான் சால்வ் பண்ணோம் லாஸ்ட் வீடியோல. அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோக்கு வாங்க. இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இதெல்லாம் தான் பார்த்தோம் லாஸ்ட் வீடியோல. இன்னைக்கு வீடியோல என்ன ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 8th கொஸ்டின்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். Cholan walks 6 km in 1 hour at constant speed. Find the distance covered by him in 20 minutes at the same speed. ஓகே. என்ன கொடுத்துருக்காங்கன்னா வேற கலர். 6 கிலோமீட்டர் 1 ஹவர்ல வாக் பண்றான். சோழன் 1 hour corresponds to 1 hour. 1 ஹவர்னா ஆக்சுவலா என்னதுன்னா 60 மினிட்ஸ்னு அர்த்தம். 60 மினிட்ஸ்ல சோழன் வந்து 6 கிலோமீட்டர்ஸ் வாக் பண்றாரு. 60 மினிட்ஸ்ல ஹி இஸ் ஏபிள் டு வாக் 6 கிலோமீட்டர்ஸ். இப்போ 10 மினிட்ஸ்ல எவ்வளோ வாக் பண்ணுவோம்? 60 மினிட்ஸ்ல வாக் பண்றான். என்ன கேட்டிருக்காங்கன்னா இதுல 20 மினிட்ஸ்ல எவ்வளோ வாக் பண்றாங்க கேட்டிருக்கான். ஃபர்ஸ்ட் நம்ம 10 மினிட்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 10 மினிட்ஸ் மாத்தணும்னு என்ன பண்ணணும்? டிவைட் பை 6 பண்ணணும். இது ஒரே ரேஷியோல தான் இருக்கு, ஒரே ப்ரொபோர்ஷன்ல இருக்கும். இந்த ஈக்குவேஷனும் இந்த ஈக்குவேஷனும் ஒரே ப்ரொபோர்ஷன்ல தான் இருக்கும். இந்த ரெண்டு டாட்டும் ஒரு டாட்டும் ஒரே ப்ரொபோர்ஷன்ல தான் இருக்கும். டிவைட் பை 6 போடுங்க. இங்கே டிவைட் பை 6 போடுங்க. 1 கிலோமீட்டர் ஃபார் எவ்ரி 10 மினிட்ஸ். சோழன் கேன் வாக் 1 கிலோமீட்டர் பெர் 10 மினிட்ஸ். இப்போ 20 மினிட்ஸ்ல எவ்வளோ வாக் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்கான். அதே சேம் ஸ்பீட் தான். சேம் ப்ரொபோர்ஷன்ல தான் இருக்கு. இதுவும் சேம் ப்ரொபோர்ஷன்ல தான் இருக்கு. சேம் ப்ரொபோர்ஷன், ஈக்குவலன்ட் ரேஷியோ, சேம் ஈக்குவலன்ட் ரேஷியோ. ஒரு பிரச்சனையும் இல்லை. இது மாதிரி நீங்க மேனிபுலேட் பண்ணலாம். சேம் ப்ரொபோர்ஷன்னால நீங்க இந்த மாதிரி மேனிபுலேட் பண்ணலாம். ஆக்சுவலா டைரக்ட் ப்ரொபோர்ஷன்னால மேனிபுலேட் பண்ணலாம். ஆனால் டைரக்ட் ப்ரொபோர்ஷன் சாப்டர் உங்களுக்கு இன்னும் வரல. அது 7th தான் வரும்னு நினைக்கிறேன். அப்போ இன்னும் பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. இப்போதைக்கு இதை மட்டும், இந்த லாஜிக் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பேசிக்கா 6 கிலோமீட்டர் 60 மினிட்ஸ் தான், 1 கிலோமீட்டர் 10 மினிட்ஸ். இந்த பேசிக் லாஜிக் தெரிஞ்சா போதும். இதுல ஒன்றும் பெரிய குழப்பங்கள் கிடையாது. ஸோ அதாவது 20 மினிட்ஸ்ல எவ்வளோ வாக் பண்ணுவார் அப்படின்னா சோழன் 20 மினிட்ஸ்ல இன்டூ 2 டபுள் ஆக்குறீங்க. இதையும் இன்டூ 2 பண்ணணும். இப்போ 2 கிலோமீட்டர்ஸ் ஃபார் எவ்ரி 20 மினிட்ஸ் வாக் பண்றாரு சோழன். சோழன் கேன் வாக் இன் 2 கிலோமீட்டர்ஸ் எவ்ரி 20 மினிட்ஸ். ஆன்சர் வந்து 2 கிலோமீட்டர்ஸ். இதுல ஆன்சர் 2 கிலோமீட்டர்ஸ். கரெக்டா ஆன்சர்? ஆமா கரெக்ட். ஆன்சர் 2 கிலோமீட்டர்ஸ். 9th கொஸ்டின் பார்க்கலாம். Number of correct answers given by Kar, Mugil and Kavita in a quiz competition are in the ratio 10:11. 10:11. If they had scored a total of 84 points in the competition, then how many points did Kavita get? இது எப்படி பண்ண போறோம் நம்மனா? ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் கிளியர் பண்ணிக்கிறேன். ஸ்பேஸ் நல்லா கிளியர் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ சப்போஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து 21 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அசம்ஷன் என்னன்னா, அசியூம் டோட்டல் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இஸ் 21. டோட்டல் பாயிண்ட்ஸ் ஈக்குவல் டு 21. ஃபர்ஸ்ட் நம்ம சும்மா அசியூம் தான் பண்ணிக்கிறேன். இது உண்மை கிடையாது. நான் 84 பாயிண்ட்ஸ் நான் கிளியராக கொடுத்துட்டான். டோட்டல் பாயிண்ட்ஸ் 21னா கவிதா ஸ்கோர்டு இல்லை, கார்முகிலன் வந்து 10 பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கான். கார்முகிலன் ஸ்கோர் 10 பாயிண்ட்ஸ். கவிதா ஸ்கோர் ஃபார் எவ்ரி 10 பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பை கார்முகிலன் 11 பாயிண்ட்ஸ் ஆர் ஸ்கோர் பை கவிதா. எல்லாமே பாயிண்ட்ஸ்னா கரெக்ட் ஆன்சர்னு அர்த்தம். கவிதாவோட ஸ்கோர் வந்து 11. கார்முகிலன் ஸ்கோர் 10னா கவிதா ஸ்கோர் 11. இஃப் டோட்டல் பாயிண்ட்ஸ் இஸ் 21. இப்போ ரெண்டுமே 10 மார்க்ஸ் வச்சுக்கலாம். 10 மார்க்ஸ். கவிதாக்கு வந்து 11 மார்க்ஸ். இப்போ ஃபார் every correct answer given by Carmugilan. For every correct answer by Carmugilan, இது கவிதாவோட ஸ்கோர். 11 மார்க்ஸ் தான் கவிதாவோட ஸ்கோர். ஃபார் எவ்ரி 10 மார்க்ஸ் ஸ்கோர் பை கார்முகிலன், 11 மார்க்ஸ் ஆர் ஸ்கோர் பை கவிதா. இது டோட்டல் பாயிண்ட்ஸ் 21 இது. இப்போ டோட்டல் பாயிண்ட்ஸ் 84 என்ன பண்ணணும்? 4 டைம்ஸ் அதிகமாக பண்ணணும். 84னா 21 into something should give you 84. இந்த கொஸ்டின் மார்க்கோட ஆன்சர் ஆக்சுவலாக 84 தான். நீங்க யோசிச்சு இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி கண்டுபிடிச்சாலும் ஒன்று தான். இல்லை நான் டேரெக்டாக சொல்லிடுறேன், இதை நான் பார்த்தோன்னே சொல்லிடுறேன். ஏன்னா 20 into 4னா 80, 21 into 4னா 84. அந்த லாஜிக் வச்சு நான் சொல்கிறேன். இல்லை அது சப்போஸ் உங்களுக்கு புரியல அந்த லாஜிக்னா என்ன பண்ணணும்னா நீங்கள் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணணும். 21 into something should give you 84. போத் சைட்ஸ் டிவைட் பை 21 போடுங்க, உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். 84 டிவைட் பை 21னா ஆன்சர் 4ன்னு வரும். ஆன்சர் 4. இப்போ இதெல்லாம் அழிச்சிடுறேன். இதை அழிச்சிட்டேன். ஓகே, இதையும் அழிச்சிடுறேன். இந்த சம்திங் வந்து 4. இப்போ இதாவது இந்த அதாவது அசியூம் பண்ண ஸ்கோரை விட 4 டைம்ஸ் அதிகமாக ஆச்சுன்னா எல்லாத்தையும் 4 டைம்ஸ் அதிகமாக்கணும். இதையும் 4 டைம்ஸ் அதிகமாக்கணும், இதையும் 4 டைம்ஸ் அதிகமாக்கணும். இதை 4 டைம்ஸ் அதிகமாக்குறதுனால தான் 84 கிடைக்குது உங்களுக்கு. இதான் அசியூம்டு ஸ்கோர். அசியூம்டு ஸ்கோரோட 4 டைம்ஸ் அதிகமாக்கினா தான் ஒரிஜினல் ஸ்கோர் கிடைக்குது உங்களுக்கு. டோட்டல் பாயிண்ட்ஸ் வந்து 84 தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. how many points did Kavita get? Actually 44 points. Carmugilan gets scores வந்து 40 points. Kavita scores 44 points. 40:44 தான் ஒரிஜினல் ரேஷியோ. அது சிம்பிளிஃபை பண்ணாதான் உங்களுக்கு 10:11 கிடைக்குது. சிம்பிளிஃபைடு வெர்ஷன் 10:11.
40:44 தான் ஒரிஜினல் ரேஷியோ. இது ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 44 மார்க்ஸ் கிடைக்குது. 40 + 44 gives 84 மார்க்ஸ். ஒரிஜினல் ரேஷியோ இதான். இது ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா இப்போ 40 + 44 கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 84 கிடைச்சிரும். ஸோ இது வந்து கார்மிகிலன் ஸ்கோரு. கார்மிகிலன் கொடுக்கறதுக்குள்ள வேற ஏதாவது பேர் கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். இது முகிலன் வச்சுக்கிறேன். முகிலன் கவிதாவோட ஸ்கோர் இது. இது ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் ஸ்கோர் கிடைச்சிடும். அதாவது 84 பாயிண்ட்ஸ்னு சொல்லலாம், 84 பாயிண்ட்ஸ்னு சொல்லலாம், 84 பாயிண்ட்ஸ். ஸோ இதுதான் பேசிக் லாஜிக். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இதில் ஃபர்ஸ்ட் அசியூம் பண்ணிக்கிட்டேன். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி அசியூம் பண்ணிட்டு அப்புறம் டோட்டல் பாயிண்ட்ஸ் எப்படி வருதுன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். டோட்டல் பாயிண்ட்ஸோட அசியூம் பண்ண ஸ்கோரோட 4 டைம்ஸ் அதிகமாக போட்டால் தான் உங்களுக்கு டோட்டல் பாயிண்ட்ஸ் வருது. அப்போ நீங்கள் அந்த 10 மார்க்ஸ் 11 மார்க்ஸ் ரேஷியோ 4 டைம்ஸ் அதிகமாகும். ஸோ 10/11 × 4/4ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிடும். 10/11 × 4/4ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். 40/44ன்னு வந்துடும். ஸோ இப்போ இந்த எப்படி நான் 21லேருந்து 84 அரைவ் பண்ணுறதுக்கு நான் அதுவும் லாஜிக் கொடுத்துட்டேன் உங்களுக்கு. ஸோ பேசிக் ஐடியா என்னதுன்னா இங்கே இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறது தான். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாம் இந்த ஆன்சரே கிடச்சிருக்காது நமக்கு. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி ஒரு ஸ்கோர் கிடச்சிது. அது அசியூம்டு ஸ்கோரை நான் எடுத்துக்கிட்டு அதுலேருந்து நான் 84 கன்வெர்ட் பண்ணேன் 4 டைம்ஸ் பண்ணி. ஸோ இந்த பேசிக் ஸ்டெப்ஸ்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியாட்டி மறுபடியும் இந்த வீடியோ பாருங்க. 2-3 தடவை பார்த்தா தான் இந்த காம்ப்ளிகேட்டடான ப்ராப்ளம் புரியும். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 10th கொஸ்டின் 11th கொஸ்டின் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம 8th கொஸ்டின் 9th கொஸ்டின் முடிச்சிட்டோம். அப்புறம் எக்ஸசைஸ் 3.3. அடுத்த வீடியோவில் இது ரெண்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.